நான் வந்து வெள்ளை சீரக்கு போட்டிருக்கேன். இதால் ஒரு ஏனம் வெல்லம் போட்டிருக்கேன். இதால் 3 ஏனம் மாவு போடுவேன். மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இப்போதைக்கு இதை மாவை காட்டுறேன். இந்த வெள்ளத்தை இது கரைச்சிருக்கேன். இதை பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மாவு போட்டு காட்டுறேன். இந்த வெள்ளை சீரக்கு இந்த பாகு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் பாகு. அதாவது இதுவாக இருக்கக்கூடாது, ஜாஸ்தி காயக்கூடாது. இப்போ இந்த மாவை போடக்கூடாது. இதால் ஒரு வெல்லம் போட்டிருக்கேன். இதில் வந்து 3 மாவு போட்டிருக்கேன். 3 மாவு போட்டு கரைச்சிருக்கேன். அந்த தேங்காய் போட்டுட்டு ஏலப்பொடி போட்டுட்டேன். இதை வந்து இப்படி கலரி வச்சுட்டாக்கா அப்புறமா நல்லா சூடு அரைப்பாக்குன்னு உருட்டி போடலாம். அதுக்கு இதுக்கு வந்து துளி உளுத்த மாவு போடணும். உளுத்த மாவு போடலைன்னாக்கா கரை இருக்காது. ஒரு மாவு போட்டால் போதும். ஒரு சின்ன ஸ்பூன் மாவு போட்டால் போதும். நான் கொஞ்சம் தானே பண்ணியிருக்கேன். அதனால் அப்புறம் அதுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்கலாம். உளுத்த மாவு போட்டுக்கலாம். இதை பார்த்துன்னு வெள்ளை சீரகம் இது இப்போ அது இது முறுக்குக்கு வந்து இந்த மாதிரி 4 கரண்டி போடணும். இந்த மாவு அரிசி மாவு அதை அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன். 4 கரண்டி போடணும். 4 கரண்டி போட்டுட்டு இதில் வந்து வெண்ணெய் இப்போ வந்து இந்த இது போடணும். முழஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த எள்ளு போடணும். எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சின்ன ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து வெண்ணெய் இந்த மாதிரி 4 கரண்டிக்கு இந்த ஒரு கரண்டி வெண்ணெய். இதை வந்து இதுக்கு வந்து இது அரை கரண்டி இது உளுத்தம். உப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த உப்பு தண்ணி பெருங்காயத்தானெல்லாம் இருக்குது. அதை அப்புறம் ஊற்றுவேன். இதை வந்து முதல்ல இந்த வெண்ணெயை போட்டுனோன்னா இதை வந்து நல்லா பெசரிக்கணும். நல்லா கலந்து பிசிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கலாம். இந்த வெண்ணெயிலேயே இந்த இது இருக்கிற வாசி உப்பு இருக்கிற வாசி உப்பு தண்ணி கம்மியாக ஊற்றணும். அது கொஞ்சமாக ஊற்றினா போதும். இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும். இது வந்து மாதிரி பண்ணி சொல்லி
இப்போ வந்து இந்த உப்பு பெருங்காயம் தண்ணி இருக்குது, இதை வந்து இது கொஞ்சமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற தண்ணி வெறும் தண்ணை ஊற்றிண்டா போதும், வெறும் தண்ணி ஊற்றிண்டா போதும். இப்போ முறுக்கு மாவு பிசிஞ்சாச்சு. இந்த வெண்ணெய் போட்டு அந்த உப்பு தண்ணியை ஊற்றி இந்த எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் பிசிஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசியணும், இந்த மாதிரி பிசி விட்டுறணும். இதால் 4 மாவு போட்டேன். அதில் தேன் வழக்கு வந்து இதெல்லாம் நல்லா கோபுரமாக 4 மாவு போட்டேன். போட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து வைத்த மாவு, இதில் வந்து இந்த பைத்தம் பருப்பை வறுத்து இதை வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 4 கரண்டிக்கு 1 கரண்டி போடணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு கரண்டி அந்த இது வெண்ணெய் போடணும். இந்த வெண்ணெயும் போட்டு இதை நல்லா பிசைக்கணும். அந்த வைத்த மாவையும் போட்டுட்டு அரிசி மாவையும் போட்டு நல்லா பிசைக்கணும். நல்லா பிசைட்டு இப்போ வந்து இந்த உப்பு தண்ணி இதுக்கு தனியாக வச்சுக்கணும். ஏன்னாக்கா இதுக்கு வந்து பெருங்காயம் வேண்டாம், ஊற்றக்கூடாது இல்லை. அதனால் இதை வந்து இந்த வந்து இப்படி கரைச்சிட்டு அப்படி ஊற்றிக்கணும். நான் இதுலேயும் வெண்ணெய் போட்டுக்கிறதுனால நிதானமாக தான் ஊற்றணும். நான் போட்டுருக்கேன் உப்பு, பட் அத்தனை ஊற்ற மாட்டேன், அவ்வளோதான் ஊற்றுவேன், அதுக்கு மட்டும் ஊற்ற மாட்டேன். இதை வந்து தண்டை ஊற்றி பிசிஞ்சு விட்டு இப்போ வந்து இந்த தேன் குழல் மாசை நல்லா பிசிஞ்சாச்சு. அந்த தனியாக உப்பு போட்டிருக்கேன், அந்த இந்த பெருங்காயத்தெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து இதை நல்லா பிசிஞ்சு விட்டேன். பிசிஞ்சு இதை வந்து இந்த மாதிரி பிசிக்கணும், இந்த மாதிரி பிசிக்கணும். இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சு விட்டு இப்போ வந்து உப்பு சீடை எப்படின்னாக்கா இதே போல் தான். பட் இதால் அதே போலேயே தான் 4 மாவு போடணும். இந்த வெண்ணையும் அதே போலேயே போடணும். கொஞ்சம் கம்மியாக போடணும், ஏன்னாக்கா இதுக்கு தேங்காய் போட போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லை. இந்த தேங்காயை வந்து இதால்
ஒரு கரண்டி கொட்டா போடும் தேங்காய். ஒரு கரண்டி போட்டா அதுவே தேங்காய் போடுறதுக்கு. இன்னும் கொஞ்சம், அதாவது தேங்காய் போடுறத கொஞ்சம் கம்மியாக போடலாம். இந்த இதை வெண்ணெய் அதை மற்றபடி இதுக்கு அதுக்கும் முறுக்கு மாவுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்லை. முறுக்குக்கு இது கிடையாது தேங்காய். அதனால் இதுக்கு எல்லாம் உப்பு சீடைக்கு தேங்காய் வந்துடும். தேங்காய் போடுறதுனால அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டோம். இப்போ அதே போலயே இந்த மிளகு ஜீரக பொடி இதுக்கு போடணும். போட்டுட்டு இது முறுக்க மாவு அதே போலயும் ஜாஸ்தி போடணும்னா இவ்வளோ போட்டால் போடும். அந்த ஒரு கரண்டி பண்ணா போட்டால் போடும். சர்வைக்கு ஒரு கரண்டி போட்டால் போடும். இதை வந்து நல்லா பிசினி விட்டு நீங்கள் தேங்காய் நிறையா போட்டீங்கன்னாக்கா அது வந்து சுருக்குன்னு போயிடும். அதனால தான் சித்த மட்டா பண்ணணும் தேங்காய். இதை வந்து பைத்தம்பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இதை நிறைய நாள் ஊற வைக்கணும். இல்லையாக்கா அந்த அதை இதில் போட்டணும். இப்போ வந்து இந்த பெருங்காய ஜலம் உப்பு ஜலம் இருக்கே இதை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி பிடிச்சிடலாம். இதை வந்து ரொம்ப தரத்தான பிடிச்ச வேண்டாம். இதுக்கும் எள்ளு கொஞ்சம் போடணும். இதை சீடை இந்த உப்பு சீடைக்கு வந்து எல்லாம் போட்டிருக்கேன். உளுத்த மாவு, மிளகு ஜீரக பொடி, எள்ளு எல்லாமே போட்டிருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி உப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சோம். இந்த மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் இப்படி உருட்டுறோம். இப்படி உருட்டினாக்கா நல்லா வரும். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. இது கிருஷ்ணாஷ்டமி பட்சணம் பண்ணியிருக்கேன். ஜெயகுருதத்தா மாடி. நான் வந்து இந்த கோகுலாஷ்டமி பட்சணம் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் காட்டினேன். மாவு பிசைச்சியே எவ்வளோ மாவு போடணும், எவ்வளோ சாமான்லாம் போடணும், என்னென்ன சாமான் போடணும்னு எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். அதை வந்து எல்லாத்தையும் உங்கள் இதில் தான் பண்ணினேன். என்னோட மாவு பிசைஞ்சேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். முறுக்கு பண்ணியிருக்கேன். சீடை வந்து உப்பு சீடை பண்ணியிருக்கேன். இந்த வந்து வெள்ளை சீடை பண்ணியிருக்கேன். இது வந்து தேன்பால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரவா லாட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து உப்பு சீடை பண்ணியிருக்கேன். இது வந்து திரட்டை பால் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்பம் பண்ணியிருக்கேன். இது வந்து அவல் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணி காட்டினேன். இப்போ திரட்டி பால், இந்த அவல், இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு மாவு பிஞ்சத்தால காட்டிட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இதில் வந்து வெண்ணெய், நெய், பால், இது தயிர் இத்தனையும் வச்சு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்க. இதை வந்து என்னன்னாக்கா நான் பண்ணனாப்பில் நீங்களும் பண்ணி அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பாட்டு பாடலாம். கோகுல பாலா சோபிதா வெண்ணெய் உண்டவா, கோகுல பாலா சோபிதா வெண்ணெய் உண்டவா, கோகுல பாலா சோபிதா ஆகுலம் தீர்புத அரகியை கொன்றவா, அடியாளை காக்க வந்தவா, அண்டினேன் காரும் கோகுல
பாலா சோபிதா வெண்ணையுண்டவா கோகுல பாலா சோபிதா